கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்துக்கு ஒரு கால வரையறையை, ஒரு நேர வரையறை அல்லாஹ் ஆக்கி கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு முடிவை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இதுக்கு பின்னால் ஒரு வாழ்வு இருக்கிறது, நிரந்தரமான அழிவே முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. எல்லோரும் ஈமான் கொண்டிருக்கிறோம், நம்பி இருக்கிறோம். இந்த வாழ்க்கைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கையாக இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறார். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே இன்று இப்போது எமது நாட்டிலே நாடாளுமன்ற தேர்தல் எங்களை முன்னோக்கி கொண்டிருக்கிறது. அதே நேரம் பாடசாலைகளிலே உயர்தர பரீட்சை நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே நேரம் இப்போது எமது பகுதி மாரிகால பருவப்பேச்சு மழை பெய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் எமது பிரதேசம் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. ஜுமாதுல் ஊலாவினுடைய ஆரம்ப முதல் இந்த குத்துபாவிலே மிக முக்கியமாக வர இருக்கின்ற இந்த தேர்தலோடு தொடர்பான எமது கடமைகள், எமது பொறுப்புகள் தொடர்பாக சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது இன்றைய குத்துபாவிலே பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, உலக வரலாற்றிலே நபிமார்கள் உலகத்திலே ஆட்சி செய்து வந்திருக்கிறார்கள். ஆட்சியும் செய்து நபித்துவத்தையும் உலகத்துக்கு முன்வைத்திருக்கிறார்கள். சில நபிமார்கள் நபித்துவத்தோடு அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வழங்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய தலைவர், எங்களுடைய தூதர், இறுதியான நபி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தார். ஒரு ஜனாதிபதியாக, ஒரு அரசராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் இருந்தார்கள். அவர்களுடைய மௌத்துக்கு, மரணத்துக்கு பின்னர் ஹலீஃபாக்கள், குலஃபா உர் ராஷிதீன் என்கின்ற 4 ஹலீஃபாக்களுடைய ஆட்சி உலகத்தில் இருந்தது. அதன் பின்னர் உமையாக்கள், அப்பாசியாக்கள் என்று 1924ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த உலகத்திலே ஹலீஃபாக்களுடைய ஆட்சி நிலைநிறுத்தப்பட்டு வந்திருக்கிறது. அதன் பின்னர் நாடுகள் பிரிக்கப்பட்டு சில நாடுகளிலே ஜனநாயக ஆட்சி முறைகளும், சில நாடுகளிலே மன்னர் ஆட்சி முறைகளும் இப்போது நடைமுறையிலே இருந்து வருகிறது. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஹிலாஃபத் என்கின்ற ஆட்சி அதிகாரத்திற்கு அதி உச்ச முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது. இஸ்லாம் வேறு, அரசியல் வேறு அல்ல. இஸ்லாம் வேறு, ஹிலாஃபத் வேறு அல்ல. இஸ்லாமிய வரலாற்றிலே ஆட்சி அதிகாரங்கள், அதற்கு தெரிவு செய்யப்படுகின்ற முறைமைகள், அதற்கு தெரிவு செய்யப்பட வேண்டியவர்கள், அதனை தெரிவு செய்பவர்கள், இப்படி நிறைய அணுகுமுறைகளை இஸ்லாம் எங்களுக்கு வகுத்து தந்திருக்கிறது. நவீன கால அறிஞர்கள் இப்போது இந்த நாட்டிலே நாங்கள் 2வது சிறுபான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 17வது நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். இதிலே மிக பிரதானமானது வாக்கு உரிமை. ஜனநாயக ரீதியாக ஒவ்வொருவர்களும் ஒருவரை தெரிவு செய்கின்ற ஒரு முறைமை என்பது அது இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒரு முறையாக இருக்கிறது. எங்களுடைய பொறுப்பு, ஒரு கடமையாக இருக்கிறது. எனவேதான் நவீன கால அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் தனக்குரிய வாக்குரிமையை பயன்படுத்தாமல் விடுவது அது மிகப்பெரிய அநியாயமாக, மிகப்பெரிய துரோகமாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள். என்ன அடிப்படையில் சுட்டிக்காட்டுகிறார்கள் என்றால்,
எங்களுடைய வாக்குகள், நாங்கள் அளிக்கப்படுகின்ற வாக்குகள் மூன்று வகையாக இஸ்லாம் பார்க்கிறது. ஒன்று ஷஹாதத் என்கின்ற நாங்கள் சாட்சி சொல்கிறோம். நாங்கள் சாட்சி என்பது இஸ்லாத்திலே மிக பிரதானமான ஒரு அம்சத்தோடு கொடுக்கல் வாங்கல், கடன், திருமணம், பிறையை காண்பது முதல் ஒரு தவறை, ஒரு பாவத்தை, ஒரு விபச்சாரத்தை காண்பதற்கு கூட இஸ்லாம் சரியான சாட்சியை சொல்லியிருக்கிறது. சாட்சி முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். எனவே நாங்கள் அளிக்கின்ற வாக்குகள், எங்களுடைய உரிமைகள், அது கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டும். சில நேரம் நான் வாக்கு அளித்து என்ன செய்ய எந்த நிலையில் இருந்தாலும் கூட இஸ்லாம் அதனை வலியுறுத்துகிறது. ஷஹாதத், நாங்கள் ஒரு சாட்சி சொல்கிறோம். இரண்டாவது, இஸ்லாம் எப்படி பார்க்கிறது என்றால் இந்த வாக்கை ஷஃபாத், நாங்கள் ஒருவரை சான்று பகருகின்றோம், ஒருவரை சிபாரிசு செய்கின்றோம். இந்த தொனியிலே, இந்த அணுகுமுறையிலே இஸ்லாம் எங்களது வாக்குகளை பார்க்கிறது. மூன்றாவது ஒரு பார்வை இருக்கிறது இஸ்லாத்தினுடைய வகாலத். வகாலத் என்பது ஒருவரை வக்கீலாக, ஒருவரை பிரதிநிதியாக நாங்கள் நியமிப்பது. இந்த மூன்று அம்சமும் ஷஹாதத் என்கின்ற சாட்சி சொல்லுதல், ஷஃபாத் என்கின்ற பரிந்துரைத்தல், அந்த சான்று பகருதல், வகாலத் என்கின்ற ஒருவரை பிரதிநிதியாக நியமித்தல் என்கின்ற அடிப்படையில் எங்களுடைய வாக்குகள் கட்டாயம் அளிக்கப்பட வேண்டும். வெளியூர்களிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த வாக்குகள் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துக்கு கட்டாயம் வந்து அந்த வாக்குகள் அளிக்கப்பட வேண்டும். இது எங்களுடைய உரிமை, எங்களுடைய சுதந்திரம், எங்களுடைய ஜனநாயகம். எனவே இஸ்லாம் இதை எப்படி பார்க்கிறது? எனவேதான் அகில இந்திய ஜமியத் உலமா தேர்தல் வழிகாட்டல்கள் என்று சில வழிகாட்டல்களை வழங்கியிருக்கிறார்கள். அதிலே மிக பிரதானமாக நாங்கள் ஒவ்வொருவர்களும் வாக்களிக்க செல்ல வேண்டும், வாக்குகளை அளிக்க வேண்டும். அது எங்களுடைய கடமை, எங்களுடைய பொறுப்பு. வெளியூர்களிலே முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கடைகளிலே, தொழிலகங்களிலே, வியாபார நிலையங்களிலே, தொழிற்சாலைகளிலே வேலை செய்யக்கூடியவர்களுக்கான அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் வழங்க வேண்டும். அது எங்களுடைய கடமையும் பொறுப்புமாக இருக்கிறது. எனவே இதுதான் மிக முக்கியமாக நாங்கள் எங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும். குர்ஆன் சொல்கிறது, வலா தக்துமு ஷஹாதா, உங்களுடைய சாட்சி பகர்வதை நீங்கள் நிராகரிக்க வேண்டாம், மறுக்க வேண்டாம். ஒமை யக்துமா ஃபஇன்னஹு ஆதிமுன் கல்பு, யார் சாட்சி சொல்வதை மறுக்கிறாரோ அவர் பாவி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அடையாளப்படுத்தி இருக்கிறார். கண்ணியமானவர்கள், எனவே இந்த தேர்தல்களில் வாக்களிப்பது என்பது எங்களுடைய உரிமை, எங்களுடைய ஜனநாயகம், எங்களுடைய கடமை. அதை ஒவ்வொருவர்களும் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மார்க்க கடமை, ஒரு இபாதத், ஒரு வணக்கமாக கூட அதனை பார்ப்பதற்கு இஸ்லாம் தயங்கவில்லை என்பதை நாங்கள் இந்த இடத்திலே மிக கவனமாக, உன்னிப்பாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இப்போது தேர்தலுடைய ஒரு வாரமும் இல்லாத நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். எதிர்வரும் வியாழக்கிழமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகள் மூலம் பாவங்களை அழிப்பதை சொல்லியிருக்கிறார். இன்னல் ஹஸனாத்து யுதீபுன ஸய்யிஆத், நன்மைகள், நீங்கள் நன்மைகள் செய்ய செய்ய பாவங்கள் அழிக்கப்படும். ஒருவர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் எத்தனை வயதிலாகவும் இருக்கலாம், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் அவ்வளவு காலம் செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறார், சகலதையும் மன்னிக்கிறார். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இது நன்மைகள் பாவங்களை அழிக்கும். நாங்கள் நன்மைகள் செய்ய செய்ய எங்களுடைய பாவங்கள் அழிந்து கொண்டு போகும். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்கள் நன்மைகளை இல்லாமல் செய்யும். எல்லா சந்தர்ப்பங்களும் அல்ல. எங்களுடைய பாவங்கள் நாங்கள் செய்கின்ற நன்மைகளை இல்லாமல் செய்யும், அழித்துவிடும்.
நாங்க செய்யறதே கொஞ்சம். என்னுடைய கடமைகள், இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய ஒரு நாளைக்கு எங்களுக்கு தந்திருக்கின்ற கடமைகளை நாங்கள் நிறைவேற்றுகின்றோமா? செய்கின்ற அந்த கடமை, அந்த இபாதத், அந்த வணக்கம் அதையும் அளிக்கிறது என்றால் எங்களை போன்று கை சேதம் உள்ளவர்கள் உலகத்திலே யாராவது இருக்க முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸருடைய தொழுகை தொழாமல் விட்டால் உங்களுடைய நன்மைகள் அழிந்துவிடும். சில விசேஷமாக குறிப்பிட்டு சில விஷயங்களை சொன்னார்கள். சில பாவங்களுக்கு பரிகாரம் நேரடியாக அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. சில பாவங்கள் அல்லாஹ்வோடு தொடர்பட்டது. ஏதோ கத்தி கதறி குளறி தௌபா செய்து கண்ணீர் விட்டு அதற்கான பரிகாரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கண்ணியமானவர்களை, நாங்கள் செய்கின்ற அந்த கொஞ்ச நெஞ்ச இபாதத்துகளையும் வணக்கத்தையும் அந்த நன்மைகளையும் அளிப்பதற்கு நாங்கள் இந்த காலத்தில் அதற்குரிய சூழல், அதற்குரிய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அப்படியே எங்களுடைய காலங்களும் சென்று கொண்டு போகிறது. கண்ணியமானவர்களே, இதிலே கொஞ்சம் கரிசனை இருக்க வேண்டும். சில நேரம் நாங்கள் இதை சொல்லும் போது அவர் அப்படி செய்கிறார், இவருக்குத்தான் இந்த விடயம், அவருக்குத்தான் இந்த விடயம், இவருக்குத்தான் சொல்லப்படுகிறது, அவருக்குத்தான் சொல்லப்படுகிறது என்கின்ற மனோநிலையை விட்டு எனக்கு இப்போது நான் சொல்கின்ற விடயம் எனக்குரியது. நான் செய்கின்ற அந்த இபாதத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, எப்படி நான் இதனை பாதுகாத்துக் கொள்வது, அந்த மஹ்ஷர் மைதானத்தில் எப்படி அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் நான் நிற்க போறேன், அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கு எப்படி நான் பதில் சொல்ல போறேன், எப்படி நான் அந்த மன்னரையிலே வாழப் போறேன், இதனைத்தான் சிந்திக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மைகளை அளிக்கக்கூடிய பாவங்களை, சில விசேஷமான சில விடயங்களை தான் அடையாளப்படுத்தினார்கள். அதிலே ஒன்றுதான் வணக்கசாலிகளை பற்றி சொன்னார்கள். குர்ஆன் சொல்லும் போது ஃபவைலுல் லில் முஸல்லீன் என்று சொல்கிறது. தொழுகையாளிகளுக்கு கேடுதான். தொழுகையாளிகளுக்கு கேடா? தொழக்கூடியவர்களுக்கு நரகமா? அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், குர்ஆன் சொல்கிறது. இது போன்று எங்களுடைய நன்மைகள் அழிந்து போகும். எப்படி சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? பெரும் பெரும் மலைகளை போன்று நன்மையை எடுத்துக்கொண்டு வருவார்கள். தொழுகையாளிகள், நோன்பாளிகள் ஜகாத்தை கொடுத்திருப்பார்கள், சரிவர கணக்கு பார்த்து சரியாக நிறைவேற்றியிருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தொழுகையாளி, தொழுகையை பேணுதலாக தொழுதவர்கள், நோன்பை, ரமலானுடைய நோன்பு, சுன்னத்தான நோன்புகள் சரிவர நிறைவேற்றியவர்கள், ஆனால் அவர்களுடைய நன்மைகள் அழிந்து போகும். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு கை சேதம். யார் அவர்கள்? சொன்னார்கள், அல் முஃப்லிஸ். அல் முஃப்லிஸ். சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள், பங்கரோட்காரன் என்றால் யார் தெரியுமா? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், திர்ஹம் தீனார், அன்றைய புழக்கத்திலே இருந்த பணம், திர்ஹம் தீனார் இல்லாதவர்கள் இல்லை, இல்லை, பெரும் பெரும் மலைகளை போன்று தொழக்கூடியவர்கள், நன்மைகளை சுமந்து வருவார்கள். சுப்ஹானல்லாஹ், நோன்பின் மூலமாக, ஜகாத்தின் மூலமாக, ஹஜ்ஜின் மூலமாக சுமந்து வருவார்கள். ஆனால் அவர்களுக்கு பக்கத்தில் இன்னொரு சஃப் நிற்கும், இன்னொரு வரிசை நிற்கும். யார் தெரியுமா? ஷத்தமஹாதா, வரபஹாதா. இவர் மலைகளை போன்று நன்மையோடு வந்திருக்கலாம், சுவர்க்கத்துக்கு தகுதியானவராக இருக்கலாம், ஆனால் இவருக்கு ஏசியிருக்கிறார், பேசியிருக்கிறார், அடித்திருக்கிறார், நோவினைப்படுத்தியிருக்கிறார், மானவங்கப்படுத்தியிருக்கிறார், உள்ளத்தை உடைத்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் ஹாக்கிம், அல்லாஹ் ஆதில், நீதமானவன், யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அநியாயம் செய்வதை தனக்குத்தானே ஹராமாக்கியவன் அல்லாஹ். சொல்லுவான், இடத்தில் இருக்கின்ற நன்மைகளை எல்லாம் எடுத்துக் கொடுங்கள். மலைகளை போன நன்மையோடு வந்தவர். சுப்ஹானல்லாஹ்.
மலைகளை போன்று நன்மையோடு வந்தவர் சகோதரர்களே. நன்மைகள் எடுத்து கொடுக்கப்படும், கொடுத்து 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 சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நன்மைகள் முடிந்துவிடும். இவரால் ஏசப்பட்டவர், இவரால் தூக்கப்பட்டவர், இவரால் அடிக்கப்பட்டவர், இவரால் மானபங்கப்படுத்தப்பட்டவர்களுடைய பட்டியல் வரிசை முடிவடைய மாட்டாது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நன்மை முடிந்து விட்டது, என்ன செய்வது? இருப்பவர்களுடைய பாவங்கள் எல்லாம் எடுத்து கொடுக்கப்படும். மலைகளை போன்று நன்மையோடு வந்தவர் மலைகளை போன்று பாவங்களை சுமந்து நரகத்திலே தூக்கி வீசப்படுவார். இவர்தான் பங்கரோட்காரன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படியான சந்தர்ப்ப சூழ்நிலை காலம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்வோம். கண்ணியமான தேவர்களே, சகோதரர்களே, குர்ஆன் சொல்லும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஜ்தனிபு கரீரம் மினல்-ظن, மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி. இபாதத், நாங்கள் வணக்கசாலி, தொழுகிறோம், அங்கே தப்ப வேண்டும், மஹ்ஷரிலே தப்ப வேண்டும், மஹ்ஷர் மைதானத்திலே நிழல் பெற வேண்டும். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, குர்ஆன் சொல்கிறது யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஜ்தனிபு கரீரம் மினல்-ظن இன்ன பஅதல்-ظن இஸ்முன் வலா தஜஸ்ஸஸு வலா யக்தப் பஅதுக்கும் மஹதா. ஈமான் கொண்டவர்களே, முஃமின்களே, நீங்கள் எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதிகமாக கற்பனை பண்ணுவது, ஒருவரை பற்றி பிழையாக தவறாக புரிந்து கொள்வது, உள்ளத்திலே நினைப்பது, இன்ன பஅதல்-ظن இஸ்முன், ஏனென்றால் சில எண்ணங்கள் பாவமாக இருக்கு. எண்ணத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், சில எண்ணங்கள் பாவமாக இருக்கிறது. வலா தஜஸ்ஸஸு வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா. கண்ணியமானவர்களே, துருவி துருவி என்ன செய்தார், என்ன செய்திருக்கிறார்? துருவி துருவி ஒருவருடைய பிழைகளை, தவறுகளை, ஒருவர் செய்த தவறுக்கு, பிழைக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு தௌபா செய்து அவர் சுவர்க்கவாதியாக மாறியிருப்பார். ஆனால் நாங்கள் இப்போதும் துருவி துருவி இருக்கிறோம், ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலை எங்களுடைய நிலை. செய்கின்ற கொஞ்ச நெஞ்ச நன்மையை அளிக்கிறோம் அல்லவா? வலா தஜஸ்ஸஸு, குர்ஆன் சொல்கிறது வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா. நீங்கள் சிலர்களுடைய குறைகளை தேடித் தெரியாதீர்கள், பேசாதீர்கள், கதைக்காதீர்கள். சுப்ஹானல்லாஹ், ஒரு அழகான அறிவுரை சொல்லிவிட்டு ஒரு அபூர்வமான மக்களுடைய சிந்தனைக்கெல்லாம் வித்தியாசமான ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துகிறார். என்ன சொல்கிறார்? அய்யுஹிப்பு அஹதுக்கும் ஐயஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தா, அய்யுஹிப்பு அஹதுக்கும் ஐயஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தா. அல்லாஹ் சொல்கிறார், நீங்க விரும்புவீங்களா உங்களில் ஒருவர் உங்களுடைய சகோதரனுடைய மரணித்த மாமிசத்தை அல்ல, மரணித்த மாமிசத்தை உண்ணுவதற்கு விரும்புகிறீர்களா? அய்யுஹிப்பு அஹதுக்கும் ஐயஅகுல லஹ்ம அஹீஹி. குர்ஆன் சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறார் ஃபகரிஹ்துமூஹு, நீங்க வெறுப்பீர்கள் அல்லவா? எனவே வத்தகுல்லாஹ், ஒரு இரக்கமான அன்பான அல்லாஹ் ஒரு கட்டளையை சொல்லிவிட்டு எப்படி அந்த வசனத்தை முடிக்கிறான் என்றால், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். அப்படி உலகத்திலே நீங்கள் வாழும்போது இப்படி துருவி துருவி குறைகளை, நிறைகளை, பிழைகளை, தவறுகளை புறம்பேசி அவதூறு சொல்லி இப்படி நீ கதைச்சு தெரிஞ்சிக்கிறீங்களா? இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். நிச்சயமாக, சத்தியமாக அல்லாஹ் அப்படி தௌபா செய்வர்களுடைய தௌபாக்களை அல்லாஹ் மன்னிப்பார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு இரக்கமுள்ளவன், எவ்வளவு இரக்கமுள்ளவன். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே அப்படியான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு
அல்லாஹ்வை பற்றி அச்சம் பயம் வரக்கூடிய ஆக மேக்சிமமான இடம் எது? ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்வது. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. ஒரு மனிதனுக்கு மறுமை சிந்தனை வரக்கூடிய ஆக தொப்பான இடம்தான் ஒருவனுடைய ஜனாசா. அந்த இடத்திலும் கூட இப்போது தவிர்க்க முடியாத நிலைக்கு மாறி இருக்கிறது. மக்பராக்கள், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு டெய்லி மக்பராவுக்கு போவார்கள். அந்த மறுமை சிந்தனை அப்படியே அழுவார்கள், தாடி நிலையும். அப்படிப்பட்ட இடங்களும் இந்த நிலைமைக்கு மாறி இருக்கிறது. செய்கின்ற நன்மை 2 கீராத் தொழுகையில் கலந்து கொண்டு ஜனாசா அடக்கத்திலும் கலந்து கொண்டால் 2 கீராத். இல்லை இல்லை அந்த நன்மைக்கு இல்லை இல்லை, அதுவும் மண்ணோடு மண், ஜீரோ. ஏன்? நன்மைகளை அளிப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில விடயங்களில் ஒன்று. நான் ஏற்கனவே சொன்னது போன்று சில பாவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுவான். நேரடியாக அல்லாஹ்வோடு தொடர்புபட்ட பாவங்கள். ஆனால் அடியானுக்கும் தொடர்புபட்ட பாவங்களை, நிச்சயமாக அநியாயங்களை அந்த அடியான் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். கவனமாக இருக்க வேண்டிய பகுதிகளில் இன்றைய காலகட்டத்திலே அதிகமான சந்தர்ப்பங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜின் போது, விண்ணுலக பயணத்தின் போது ஒரு கூட்டத்தை கடந்து சென்றார்கள். நிறைய நிகழ்வுகள் அதிலே நடைபெற்றது. மிஹ்ராஜுடைய பயணத்திலே நிறைய நிகழ்வுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடைபெற்றது. அதிலே ஒரு கூட்டத்தை கடந்து செல்லும் போது அந்த கூட்டத்துக்கு இரும்பிலான நகங்கள் இருந்தன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த இரும்பினால், நகங்கள் இரும்பினால் கொடுக்கப்பட்டு முகங்களை கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் இவர்கள்? யார் இவர்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலே கடும் பயங்கரமான நகங்கள், இரும்பிலான நகங்கள் முகங்களை கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மனிதர்களுடைய மாமிசத்தை சாப்பிட்டவர்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த மனிதர்களுடைய மாமிசத்தை சாப்பிட்டவர்கள் அடுத்தவரை பற்றி, அடுத்தவருடைய மானம் மரியாதை, அடுத்தவரை புறம்பேசி அவதூறு சொல்லி திரிந்தவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, கவனமாக இருக்க வேண்டும். ஒருவருடைய உள்ளம் உடைகின்ற அளவுக்கு கூட எங்களுடைய நடத்தை இருந்து விடக்கூடாது. குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாவை பற்றி சொன்னார்கள். நாங்கள் பேசாத பார்க்காத ஒரு பகுதி இது. உடலுடைய உறுப்புகளிலே மிக பிரதானமான ஒரு உறுப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவை சொன்னார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் சுவர்க்கத்துக்கு போக வேண்டும், நான் சுவர்க்கத்துக்கு போக வேண்டும், நரகத்தை விட்டு நான் தூரமாக வேண்டும், என்ன செய்யும்? ஒரே கேள்வி, சுவர்க்கத்துக்கு போக வேண்டும், நரகத்தை விட்டு தூரமாக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வை வணங்கு, தொழு, நோன்பு பிடி, ஜகாத் கொடு, இப்படி இஸ்லாத்தினுடைய கடமைகளை சொல்லிவிட்டு அவர் கேட்கிறார், நீங்கள் சொன்ன அந்த விடயங்களை செய்தால் போதுமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக நாக்கை பிடித்து வெளியே எடுத்து, இதை கவனமாக வைத்துக் கொள். பிரதானமான கடமைகளோடு சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாக்கை சொல்கிறார்கள். கவனமாக இதனை அடக்கமாக வைத்துக் கொள். மனிதர்கள் முஆதே ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அதிகமான மனிதர்களை நரகத்துக்கு இட்டுச் செல்கின்ற, முகம் குப்புற கொண்டு போய் விழச் செய்கின்ற, வீசப்படுகின்ற காரணத்துக்குரியவர் இவர்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவை சுட்டிக்காட்டி சொல்கிறார். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே மனிதனுடைய உடல் உறுப்புகளில் மிக கவனமாக பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு பகுதி
இந்த நாவாக இருக்கிறது. எனவேதான் இமாம் இப்னுல் கையிம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்கிறார்கள். ஒமினல் அஜப், ஆச்சரியமான விடயம் என்ன தெரியுமா? அன்னல் இன்சான் யகூனு அலைஹி தஹஃபுது வல் இஹ்திராஸு மின் அக்லில் ஹராமி வல் ظுல்மி வஸ்ஸினா வஸ்ஸரிகா வஷுர்பில் ஹம். ஒரு மனிதனுக்கு பெரும் பெரும் பாவங்களிலே இருந்து தவிர்ந்து கொள்வதற்கு அவனுக்கு முடியும். பெரும்பாவங்கள் அதிலே இருந்து தவிர்ந்து கொள்வதற்கு அவனால் முடியும். ஆனால் வயஸ்அபு அலைஹி தஹஃபுது மின் ஹரக்கத்தி லிசானிஹி. இமாம் இப்னுல் கையிம் ஜௌஸியா ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அவனுக்கு மிக கஷ்டமானது அவனுடைய நாவை பாதுகாத்துக் கொள்வது. கஷ்டம் சகோதரர்கள். இதனாலதான் எங்கே மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டுமோ, அச்சம் வர வேண்டுமோ, அங்கேயே வருவதில்லை என்றால் எங்கே போய் பரப்போகிறது? கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, குர்ஆன் சொல்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபையின் ஃபதபையனூ அன் துஸீபூ கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹூ அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன். நாங்கள் முஸ்லிம்கள் ஏனையவர்களை போன்று நாங்கள் வாழ முடியாது. எங்களுக்கான ஒரு வரையறை இருக்கிறது, ஒழுங்கு இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது. சுவர்க்கத்தை நம்பியவர்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபையின், உங்களுக்கு ஒரு செய்தி வந்தால், நாம் விலாவாரியாக சொல்லவில்லை, எல்லோருக்கும் புரியலாம். அல்-ஆக்கில் பில் இஷாரா என்று சொல்வார்கள், சுட்டி காட்டுவது, அதை புரியக்கூடியவர்கள் புரிந்து கொள்வார்கள். இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபையின், ஒரு செய்தி வருகிறது என்றால் ஃபதபையனூ, ஃபதபையனூ, குர்ஆனுடைய ஆர்டர் இது, அல்லாஹ்வுடைய கட்டளை. முதலாவது அந்த விடயத்தில் தெளிவு பெற்றுக்கொள். பொய்யையும் அபாண்டங்களையும் அவதூறுகளையும் பரப்புவதை இஸ்லாம் மிக வன்மையாக கண்டித்திருக்கிறது. சர்வசாதாரணமாக ஒரு தட்டிலே நாங்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறோம். கைசேதம் சகோதரர்களே, மறுமையிலே நிற்க வேண்டும். வரிசையை வந்து நிற்கும் பக்கத்திலே நன்மைகளோடு இருப்போம். முதல் சவ்விலே தொழக்கூடியவர்களாக இருப்போம். நோன்பிலே இரா விளக்கத்திலே முழுமையாக முடித்தவர்களாக இருப்போம். ஆனால் வரிசையிலே சவ்வு நிற்கும் மறுமையிலே அறிவில்லாமல் தெளிவில்லாமல் கண்டதையெல்லாம் வருகின்றதையெல்லாம் பரப்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு குர்ஆன் சொல்கிறது, ஃபதபையனூ, தெளிவு பெற்றுக்கொள். மனிதா, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் தெளிவடையுங்கள். தவறுகளை, பிழைகளை ஒன்றுமே செய்யாமல் இருந்தாலும் பிரச்சனை அல்ல. அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹூ அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். குர்ஆன் சொல்கிறது, ஒரு தவறை செஞ்சு போட்டு கடைசியில கை செய்யப்படுவோம். இந்த செய்தி பிழையான செய்தி ஒன்று நாம சொல்லிட்டோமே, தவறான செய்தி ஒன்று நாங்கள் பரப்பி விட்டோமே. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே இந்த செய்திகளை, பிழையான தவறான செய்திகளை பரப்புவதிலும் மிக கவனமாக இருக்கிறோம். ஒன்றுக்கு 10 தடவைகள் அதனை உண்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று என்ன நடக்கிறது என்றால், தவறான செய்திகளை, பிழையான செய்திகளை கிரியேட் பண்ணி உண்மையை போன்று பரப்புகின்ற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலை, எப்படி நாங்கள் தப்பு போகிறோம்? செய்வதையெல்லாம் செய்துவிட்டு யாரும் என்னை பார்க்கவில்லை, யாரும் என்னை கண்டுபிடிக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். இன்னல்லாஹ் அலீமும் பிதாத்தி சுதூர். இறைவனை நம்பியவர்கள் சகோதரர்களை, நாங்கள் அல்லாஹ்வை நம்பியவர்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் மறைக்க முடியுமா? அல்லாஹ்வுக்கு தெரியாமல் ஏதாவது நடைபெறுமா? ஒரு அணு அளவு கூட அசைய முடியாது சகோதரர்களே. அல்லாஹ்வுக்கு தெரியாமல், எந்த இருட்டிலே இருந்து யாருக்கும் தெரியாமல் இருந்து கொண்டு பாவம் செய்வதற்கு, தவறு செய்வதற்கு மனிதன் ஊரை விட்டு வெளியே போகிறார். சுப்ஹானல்லாஹ். தப்ப முடியாது. கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. எனவே அடுத்தவர்களுடைய மானம், மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 2 தாடைகளுக்கு இடையே உள்ளதையும் 2 கால்களுக்கு இடையே உள்ளவற்றையும் நீங்கள் பாதுகாப்பதற்கு உத்தரவாதம் அளித்தால் நான் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு உத்தரவாதம் என்று சொல்கிறார்கள். எந்த ஒரு இபாதத்துக்கும் நன்மைக்கும் சொல்லாத உத்தரவாதத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். 2 உங்களுடைய நாவை சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உத்தரவாதம் தந்தால் இதை மிக கவனமாக பயன்படுத்துவேன் என்று நீங்கள் உத்தரவாதம் தந்தால் சுவர்க்கத்துக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். சுப்ஹானல்லாஹ். எந்த இபாதத்துக்கும் எந்த வணக்க வழிபாடுகளுக்கும் இல்லாததை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நாவுக்கு சொல்கிறார்கள். ஏன்? அதுதான் புறம் பேசுவது, அவதூறு சொல்வது, கோல் சொல்வது, இட்டு கட்டுவது, பொய் சொல்வது, சகலது பல கடும் மனிதர்களோடு தொடர்பட்ட பாவங்களுக்கு காரணமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ் 10ஆம் நாள் உரை நிகழ்த்துகிறார்கள். கேட்கிறார்கள், மக்களே இது எந்த நாள் தெரியுமா? சொன்னார்கள், இது ஒரு புனிதமிக்க நாள். கேட்டார்கள், இது எந்த நகரம் தெரியுமா? சொன்னார்கள், இது ஒரு புனிதமிக்க நகரம். எந்த மாதம் தெரியுமா? இது ஒரு புனிதமிக்க மாதம். சொன்னார்கள், இந்த இடம், இந்த நாள், இந்த மாதம் எவ்வளவு புனிதமிக்கதாக இருக்கிறதோ அப்படித்தான் ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும் உடைமைகளும் மானமும் மரியாதையும். சுப்ஹானல்லாஹ். எதற்கு ஒப்பிடுகிறார்கள் சகோதரர்களே? மிக இலகுவாக லேசாக ஒரு டச்சிலே ஒரு தட்டிலே மானத்தை மரியாதையை போக்கிக் கொண்டிருக்கிறோம். கவனமாக இருக்க வேண்டும். செய்கின்ற கொஞ்ச நெஞ்ச நன்மைக்காவது மஹ்ஷரிலே கையேந்தி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி தப்பித்துக் கொள்வோம் என்றால் இன்னும் ஒரு வரிசை நிற்கும். இன்னும் ஒரு வரிசை நிற்கும். எங்களால் பாதிக்கப்பட்டவர்கள், கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எனவேதான் இப்போது தேர்தலை நாங்கள் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது, ஜனநாயகம் இருக்கிறது, சுதந்திரம் இருக்கிறது. இந்த பிரதேசத்தினுடைய நலனை கருத்தில் கொண்டு, இந்த பிரதேசத்தினுடைய எதிர்கால அபிவிருத்திகளை கவனத்திலே கொண்டு ஒரு உண்மையான, நேர்மையான, பொருத்தமான ஒருவருக்கு வாக்களிக்கின்ற உரிமை அது ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. யாரும் யாரையும் வற்புறுத்த முடியாது. அது ஒரு ஜனநாயகம். இஸ்லாமும் அதனை ஒரு ஜனநாயகமாக வழங்கி இருக்கிறது. ஆனால் இதை வைத்துக்கொண்டு இப்படியான மிக மோசமான, படு பயங்கரமான நன்மைகளை அளிக்கக்கூடிய இந்த பாவங்களிலே நாங்கள் ஈடுபடுவோமாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வது போன்று, மா யல்பிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்க நினைக்க வேண்டாம், யார் கேட்க பார்க்க யார் இருக்கா? மா யல்பிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். வாயில விடுகின்ற, உங்களுடைய கையால் செய்கின்ற, உங்களுடைய காலால் நடக்குகின்ற ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்படுகிறது. மா யல்பிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ولا تقف ما ليس لك به علم ان السمع والبصر والفؤاد كل اولئك كان عنه مسؤولا. நீ நினைக்க வேண்டாம், இந்த கண்தானே, பார்வைதானே, காதுதானே, கேட்டுதானே கொண்டிருக்கிறோம், உணர்வுதானே, நினைத்துக் கொண்டுதானே இருக்கிறோம். குல் உலைக கான அன்ஹு மஸ்ஊலா. குர்ஆன் சொல்கிறது, ஒவ்வொரு உறுப்புகளும் கேள்வி கேட்கப்படும் சகோதரர்களே. اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. ஒவ்வொன்றும் வாக்கி லொக் பண்ணுவான், அல்லாஹ் சீல் செய்வான். நக்திமு அலா அஃப்வாஹிஹிம். குர்ஆன் சொல்கிறது, கையாலான் தட்டினேன், வாயால கதைக்கல. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் சொல்கிறது, وتكلمنا أيديهم
கைகளை பேச வைப்போம். எந்த வாயால் உலகத்திலே நாங்கள் பேச வைத்தோமோ அதே அல்லாஹ் கைகளை பேச வைப்பான். சகோதரர்களே, வதஷ்ஹது அர்ஜுலுஹும், கால்களை மறுமையிலே சாட்சி சொல்ல வைப்பான். குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. மனிதா, இப்படி எல்லாம் நாங்கள் செய்ய இருக்கிறோம், கவனமாக இருந்து கொள், கவனமாக இருந்து கொள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் புறத்தை பற்றி கேட்கிறார்கள். சொன்னார்கள், ஒரு இடத்திலே இருக்கிறதை பேசுவதுதான் புறம். நாங்கள் அவற்றை இருக்கிறதானே பேசுகிறோம், அவற்றை இருக்கிற குறையத்தானே சொல்கிறோம். அதைத்தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இருப்பதை சொல்வதுதான் புறம், இல்லாததை சொல்வது அவதூறு, இட்டுக்கட்டு, கசையடிக்குரிய தண்டனை. அது ஒருவரை இட்டு கட்டுவது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே இன்றைய காலகட்டத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி, நாங்கள் மறந்து செயற்படக்கூடிய ஒரு பகுதி, செய்கின்ற நன்மைகள் எல்லாம் அளிக்கக்கூடிய ஒரு பகுதி. இறுதியாக கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலா கதிரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எல்லோரும் நம்புகிறோம். எது நடந்தாலும் அல்லாஹ்வினால் ஏற்பாட்டினால் நடக்கிறது என்பதை நாங்கள் நம்பி இருக்கிறோம். பல வருடங்களுக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு செய்தியை இப்போது நாங்கள் சொல்கிறோம், அது நடந்தது நல்லம் என்று. அப்போது கவலைப்பட்டோம், கை செய்தப்பட்டோம், இப்படி நடந்திருக்க கூடாது. எங்களுக்கு தெரியாது சகோதரர்களே, உலகத்திலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாலும் இருக்கின்ற நன்மைகள் எங்களுக்கு தெரியாது. எனவே நாங்கள் யாருக்கு எங்களுடைய ஆதரவு இருந்தாலும் கலா கதிர் என்கின்ற அந்த ஒன்றை கட்டாயம் நாங்கள் நம்ப வேண்டும், நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரம் எப்படி நாங்கள் ஆதரவாக எங்களுடைய உணர்வினால், உள்ளத்தினால், செயற்பாடுகளினால் எங்களுடைய ஆதரவுகளை வெளிக்காட்டுகின்றோமோ அதைவிட ஒரு படி மேலே சென்று ஆன்மீக ரீதியாக எங்களுடைய தொழுகைகளிலே, எங்களுடைய துஆக்களிலே ஒரு நல்ல ஒரு தலைமை எங்களுடைய பிரதேசத்துக்கு வர வேண்டும், தெரிவு செய்யப்பட வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போன்று அது ஷஹாதத், அது ஷஃபாஅத், அது வகாலத். நாங்கள் சொல்கின்ற சாட்சி, நாங்கள் சொல்கின்ற சிபாரிசு, நாங்கள் கொடுக்கின்ற பிரதிநிதி. எனவே இது ஒரு பொருத்தமானவர் வர வேண்டும் என்று எங்களுடைய துஆக்களில் நாங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். நோன்பு நோக்க வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும். எங்களுடைய பிரதேசத்தினுடைய சகல விவகாரங்களும் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு விடயம். எனவே கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, என்னுடைய இந்த குத்துபாவின் ஊடாக நீ சுருக்கமாக உங்களோடு ஒவ்வொருவருக்கும் ஜனநாயக உரிமை இஸ்லாம் அதனை வலியுறுத்தி இருக்கிறது. ஒவ்வொருவர்களும் வாக்குரிமையை பயன்படுத்தாமல் விட்டுவிடாமல், வெளியூர்களில் இருந்தாலும் அவ்வாறானவர்கள் இருக்கின்றவர்களை வரவழைக்கின்ற, அல்லது எங்களுடைய கடைகளில், எங்களுடைய வியாபார நிலையங்களிலே யாராவது இருந்தால் அவர்களை அனுப்பி வைத்து அந்த உரிமையை நிறைவேற்றுகின்ற ஒரு விடயம் என்பது மார்க்கத்தினுடைய பார்வையில் மிக பிரதானமான ஒரு அம்சம். இரண்டாவது, எவ்வாறு நன்மைகள் பாவங்களை அளிக்குமோ அதே போன்று பாவங்கள், தவறுகள், பிழைகள் நாங்கள் செய்யக்கூடிய கொஞ்ச நெஞ்ச நன்மையையும் அளித்துவிடும். அதிலே பிரதானமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அடுத்தவர்களுடைய மானம் மரியாதை, அடுத்தவர்களுடைய மானம் மரியாதை, அவருடைய உள்ளத்தை நோகடிப்பது, அவதூறு சொல்வது, இட்டு கட்டுவது, புறம் பேசுவது, பொய் சொல்வது, இது சகலதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மைகளை அளிக்கக்கூடிய பாவமாக அடையாளப்படுத்தினார். எனவே அதிலேயும் நாங்கள் கவனமாக இருந்து கொண்டு எமது பிரதேசத்தினுடைய தேர்தல் இந்த நிலவரத்திலே நாங்கள் ஒரு நல்ல ஒரு தலைமை, பொருத்தமான ஒரு தலைமை, எங்களுடைய சுதந்திரத்தின் அடிப்படையில் தெரிவு செய்வதற்கான உரிமை இருக்கிறது என்பதோடு அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய தஹஜ்ஜத்துகளில், எங்களுடைய தொழுகைகளில் நாங்கள் கேட்க வேண்டும், யா அல்லாஹ் எங்களுடைய பிரதேசத்துக்கு பொருத்தமான ஒரு நல்ல ஒரு தலைமையை
எங்களுக்கு தர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை ஈடுபட வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும். ஆன்மீக ரீதியாக எங்களுடைய வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சி அதிகாரம் கிடைப்பதற்கு நாங்கள் கேட்கின்ற யா அல்லாஹ் ரப்பனா லா துஸல்லித் அலைனா மல் லா யகாபுக ஃபீனா வலா யர்ஹமுனா. இந்த துஆவை நாங்கள் அடிக்கடி ஓத வேண்டும். ரப்பனா லா துஸல்லித் அலைனா மல் லா யகாபுக வலா யர்ஹமுனா. யா அல்லாஹ் எங்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய, எங்களுடைய விடயத்திலே பயப்படாமல் செயற்படக்கூடிய தைரியமான ஒருவரை எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை நீ கொடுக்க வைப்பாயாக என்கின்ற பிரார்த்தனையை நாங்கள் அடிக்கடி கேட்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களை பொருந்திக் கொண்ட நல்லவர்கள் கூட்டத்தில் ஆக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் செய்த அனைத்து பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கின்ற கருப்பு புள்ளிகளை நீக்கி மென்மையான உள்ளம் படைத்தவர்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்திருக்கக்கூடிய தவறுகள், பிழைகள், அபாண்டங்கள், அவதூறுகள், பொய்கள் அனைத்தையும் மன்னித்து யா அல்லாஹ் சுபிட்சமான, சந்தோஷமான, நிம்மதியான வாழ்க்கை எங்களுக்கு தருவாயாக. அந்த மஹ்ஷர் மைதானத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அல் முஃப்லிஸ் என்ற கூட்டத்திலே என்னை சேர்த்து விடாமல் என்னை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிரதேசத்தை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிரதேசத்தில் நல்ல தலைமைத்துவத்தை உருவாக்குவாயாக. யா அல்லாஹ் நல்ல தலைமைத்துவத்தை நீ தருவாயாக, நீயே வழங்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் நல்ல திடகாத்திரமான, உறுதியான, நம்பிக்கை உள்ள, நேர்மையான ஒருவரை நீயே தெரிவு செய்து எங்களுக்கு நல்ல ஆட்சி செய்யக்கூடிய, எங்களுடைய வளங்களை நல்ல முறையில் தரக்கூடிய ஒருவரை நீயே நியமித்து தருவாயாக. உன்னுடைய கலா கதிரை பொருந்தக்கூடிய உள்ளத்தையும் நசீவையும் எங்கள் அனைவருக்கும் ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் பலஸ்தீனுடைய பூமியிலே ஷஹீதாக்கக்கூடிய, ஷஹாதத் பெறக்கூடிய அந்த சிறுவர்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் அனைவர்களுக்கும் அந்த ஷஹாதத்துடைய அந்தஸ்தினை கொடுப்பாயாக. நிம்மதியான, சந்தோஷமான வாழ்க்கை நீ திரும்பவும் மீட்சி கொடுப்பாயாக. அவருடைய பாடசாலைகள், வைத்தியசாலைகள், பள்ளிவாயல்கள், வீடுகள் அனைத்தையும் மீண்டும் நீ நல்ல முறையிலே நீ மீட்டி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய எண்ணங்களை, நீயாத்துகள் நீ கபூல் செய்வாயாக. அவர்களுக்கு முழுமையான சுவர்க்கத்துடைய உயர் பதவிகளை நீ வழங்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களை பொருந்திக் கொண்ட நல்லவர்கள் கூட்டத்தில் ஆக்குவாயாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.